இன்றைய தினம் பார்த்தேன், பரவாயில்ல, காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த பாதுகாப்பை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா 46 உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் கொடுக்கல. நான் கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 171வது சட்டமன்றம் என்று கருதுகிறேன். நாமக்கல்ல 171வது சட்டமன்றத்தில் தொகுதியில் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு கொடுக்கிறாங்க. இதுக்கு முந்தி பல மாவட்டத்துக்கு சென்றுகிற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை நிற்பாங்க. அது வேடிக்கை பார்ப்பாங்க. கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க, பாதுகாப்புக்கு வரல. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆளுகின்ற கட்சியில முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் காவல்துறை காவலர்களை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. நாங்கள் அதை வேண்டான்னு சொல்லல. அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை.